கோவை மாநகராட்சியில் சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்ப பெற கோரி காங்கிரஸ் கவுன்சிலர் மேயரிடம் மனு அளித்தார். கடந்த மாமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக கவுன்சிலர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த நிலையில் சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி அவர் மேயரிடம் மனு அளித்துள்ளார். மன்றத்துக்கு களங்கம்னு சொல்லி வார்த்தையை கூப்பிட்டிருக்காங்க. அது தவறு என்று நான் சொன்னேன். போய் உட்கார்றதுக்கு அவ்வளவுதான். இவங்களாதான் பண்ண வைக்கிறாங்க. ரோட்ல போய் உட்கார 10 நிமிஷம் ஆகுமா? நமக்கு இவ்வளவுலாம் உள்ள யோசிக்கிறதுக்கு நம்ம இல்ல என்ன கொலை அடிக்கிற கூட்டமா இல்ல கொலைகார கும்பலுங்களா? பொதுமக்கள் தானே. கலங்கோங்கிற வார்த்தையை ஏத்துக்க முடியாது. அதனாலதான் பேசக்கூட இல்லை. இந்த பெட்டிஷன் மட்டும் கொடுத்துட்டு போறோம். அதுக்கப்புறம் இந்த பெட்டிஷனுக்கு அவங்க பதில் அனுப்பட்டும். ஒருத்தர் மட்டும் உள்ள வாங்க, மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அப்ப மத்தவங்க என்ன தப்பு பண்ணாங்க? மத்தவங்க ஏதாவது அப்ப தப்பு பண்ணிருக்கீங்க. எல்லாருமே தான் ஓட்டு போட்டிருக்கோம். அவாய்ட் பண்ணாங்க. நான் போய் ரோட்ல தான் மரியாதையா கேட்கும்போது 10 நிமிஷம் ஆகுமா? எங்களுக்கு ரோட்ல போய் இன்னைக்கு அவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க. பொதுமக்கள் எல்லாரும் இங்க எனக்கு களங்கம், எனக்கு மன்றத்துக்கு களங்கம்னு சொல்லி வார்த்தையை கூப்பிட்டிருக்காங்க. அது தவறு என்று நான் சொன்னேன். அப்ப பொதுமக்கள் எல்லாரும் இன்னைக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க.